ஹரே கிருஷ்ணா. அதாவது பொங்கலுக்கெல்லாம் நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுவோம். அது என்னென்னா வெறும் சர்க்கரையும் அரிசியும் வெல்லம் நெய்யும் தான் உண்டு, அதில் வெல்லமும். ஆனால் இந்த சக்கரை பொங்கலில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறது. அதாவது குக்கரில் இந்த அரிசியை வந்து நல்லா உடச்சிக்கணும், பாதியாக உடச்சிக்கணும். உடச்சின்னா அது குக்கரில் வேக வைக்கணும். வேக வச்சு நல்லா அது குழைவாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா 3 டம்ளர் வெல்லம் போடணும். அதுக்கு அதே போல் அரை டம்ளருக்கு மேலே தேங்காய் போடணும், நம்ம எடுத்த அளவு. அதை போட்டு அப்படியே பாகு வைக்கணும். பாகு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெந்த சாதத்தை அதில் போட்டு கிளறணும். நெய் ஜாஸ்தி, அதுக்கு செலவு கிடையாது, கொஞ்சம் தான் நெய் விடணும். கடைசியில் சுருளை கிண்டும் போது 4 ஸ்பூன் நெய் விடணும், அவ்வளோதான். இந்த சக்கரை பொங்கல் வந்து அதனுடைய சாமான்கள் என்னென்னா, இந்த சாதத்தை வெந்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் ஒரு அரிசியை எடுத்து உடச்சி அதை வெந்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து இதே டம்ளரால் 3 டம்ளர் வெல்லம் போடணும். போட்டுவிட்டு இந்த டம்ளரால் 3/4 டம்ளர் தேங்காய் அதையும் துருவி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காயும் போடணும். இதில் கொஞ்சம் ஜலம் விட்டு இதை பாகு வைக்கணும். இந்த வெல்லத்தை பாகு வச்சு இந்த தேங்காயம் போட்டு நல்லா சுருளை கிண்டணும். நல்ல கெட்டி பாகு வந்து நல்லா கிண்டின உடனே இந்த சாதத்தை தூக்கி அதில் போட்டு சுருளை கிண்டிட்டோம்னா 10 நிமிஷத்தில் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். ரொம்ப ருச்சியாக இருக்கும். ஏலக்காயும் தட்டி போடணும். நெய் வந்து ஜாஸ்தி கிடையாது இதுக்கு. இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் நெய் கூட கிடையாது. நம்ம 1 டம்ளர் அரிசி போட்டோன்னா 1/4 டம்ளர் நெய் கூட கிடையாது. 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் விட்டால் போதும். அப்படியே அதை சுருண்டு அல்வா பதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சக்கரை பொங்கல் 18ஆம் பேருக்கு நாங்கள் எல்லோரும் பண்ணுவோம். இந்த பாகை ஜலத்தில் விட்டு பார்த்தா இந்த மாதிரி பதம் வரணும். ஓகே, இந்த மாதிரி பதம் வரணும். இந்த மாதிரி உருட்டு பதம் வந்தவுடனே இந்த தேங்காயை அதில் போடணும். கொஞ்சம் ஏலக்காய் போடணும். அதுக்கப்புறம் இந்த சாதத்தை போடணும். அப்படியே உளுந்துடுறது கிண்ட கிண்ட. நல்லா சேர்த்து கலந்துட்டோம்னா அதோட சேர்ந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் நின்றணும், சீக்கிரம் ஆகிடும். அதெல்லாம் இதுக்கு முந்திரி பருப்பும் வறுத்து போடலாம். நெய் விடலைன்னா தான் விடணும், கடைசியில் தான் விடணும். நெய் நிறைய வேண்டாம்.
ரொம்ப சீக்கிரம் கிண்டிடலாம் இல்லையா? இதை கிண்டியாச்சு, ஒரு 5 நிமிஷம் தான். சக்கரை பொங்கலாம் நேரம் ஆகும். நான் இந்த வெள்ளமாக கொதிச்சு பற்றி நேரம் ரொம்ப நாள். இதுக்கு நெய்யுங்க நிறைய வேண்டாம். இது வரைக்கும் நெய் விடலை, கடைசியில் தான் விடணும். வந்து நல்ல சுருளை இந்த பாகு வச்சு உடனே பாருங்க, ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகலை. நல்லா கிண்டி ஆச்சு. இதுக்கு அப்புறம் தான் நெய் விடணும். ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டால் போதும், நிறைய வேண்டாம். 4 ஸ்பூன் நெய். இது அப்படியே சுருளை கிண்டி இறக்கணும். இது ஒட்டவே ஒட்டாது. அல்வா பருத்துக்கு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் ஜாஸ்தி செலவு கிடையாது, அவ்வளோதான். இது ஒட்டவே இல்லை பற்றி இது தேங்காய் போட்ட சக்கரை போடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் ஆகிடும். அந்த சக்கரை பொங்கல் லேட் ஆகும், சீக்கிரம் ஆகிடும். அவ்வளோ அடுப்பை அணைச்சிட வேண்டியது. அதாவது தேங்காய் போட்ட சக்கரை பொங்கல் ஏதோ கிண்டி இறக்கியாச்சு. இதனுடைய செய்முறையை நான் இன்னொரு தடவை திருப்பி சொல்கிறேன், அதை நீங்கள் விவரமாக கேட்டுக்கோ. 1 டம்ளர் அரிசியை எடுத்து அதை மிக்சியில் போட்டு பாதியாக உடச்சிக்கணும். பிடிச்சின்னா அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கணும், வெல்லம் எடுத்துக்கணும். அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் ஜலம் வச்சு அந்த திரிச்ச அரிசியை குக்கரில் வச்சு வெந்து எடுத்துடணும். அப்புறம் அதுக்கு 3 டம்ளர் வெல்லம் போட்டு தேங்காயை அந்த எந்த 1 டம்ளர் எடுத்துருக்கோமோ அதே அளவு தேங்காய் எடுத்து தேங்காய் பூ எடுத்து அந்த வெல்லத்தை பாகு வைக்கணும். வச்சு அந்த தேங்காயில் போட்டு கிளறணும். கிளறி அந்த பாகும் தேங்காயமாக நல்லா கெட்டி பாகு வரணும். அந்த உருட்டினோம்னா அந்த பாகு உருட்டுறாமல் இருக்கணும். அதை பார்த்தாச்சுன்னா கரெக்டாக தெரியும். கொஞ்சம் இலத்தில் அந்த பாகு விட்டு பார்த்தோம்னா உருட்டுற பதம் தெரியும். அதுக்கப்புறம் அதில் இந்த தேங்காயை போட்டு அந்த ஏலக்காயம் போட்டு நல்லா ஒரு தடவை கிண்டிட்டு இந்த சாதம் வெந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி எடுத்து போட்டு நல்லா சுருளை கிளறிட்டா போதும். ஒரு 5 நிமிஷத்தில் 7 நிமிஷத்தில் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். சாதாரண சக்கரை பொங்கல்லாம் ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நேரம், அதாவது ரொம்ப நாள் கொதிக்கணும். அந்த வெள்ளை வாசனை வர போகாது. இதில் வந்து அல்வா பதத்துக்கு அது அப்படியே சுருண்டுன்னு வரும். அந்த சுருண்டு வரும்போதும் ஒரு 4 ஸ்பூன் நெய் அதில் விட்டு கிளறினோன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்படி ஒட்டாமல் இப்படி இருக்கும். ஒட்டவே ஒட்டாது கையில். சக்கரை பொங்கல் ரொம்ப ருச்சியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும்.